பிருந்தாவன் கார்டன் தான் வந்திருக்கோம். நேரம் உள்ள போகிறோம். அப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. இங்கே வந்து வெஹிக்கிள் பார்க்கிங் எது இப்போ சார்ஜஸ் எதுவும் வாங்கலை. இப்போ உள்ள என்ட்ரி ஃபீஸ் மட்டும் 50 rupees போட்டிருக்கு. நீ டிக்கெட் எடுத்துகிட்டு டேரெக்டாக உள்ளே போய் பார்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் டிக்கெட்னு போட்டிருக்கு. உள்ளே போய் டிக்கெட் எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து அடல்ட்டு ஒரு ஆள் கொடுத்துட்டு பேமெண்ட் ப்ரொசீட் யூபிஐ பேமெண்ட். பேமெண்ட்டு பண்ணிட்டோம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிக்கெட் ரேட்டு ஒரு ஆளுங்களே போட்டு வந்துருச்சு. என்ட்ரன்ஸில் பேக் எல்லாமே செக் பண்ணுவாங்க. நம்ம பேக்கை செக் பண்ணிட்டு அமுச்சு வச்சிட்டாங்க. நேரம் உள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஷாட் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம பின்னாடி தான் அந்த வாட்டர் ஃபவுண்டைனா அது வந்து இருக்குது. கரெக்டாக சொல்கிறேன் நினைக்கிறேன். வாட்டர் ஃபவுண்டைன் இந்த பழைய எம்ஜிஆர் சாங்கு இந்த மாதிரி எல்லாமே பிருந்தாவன் கார்டன் டான்ஸ் அப்படி இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சாங்ஸ் எல்லாமே இங்கே வந்து நிறையா டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. காட்டுறவங்களுக்கு இந்த எல்லாம் சின்ன வயசுலலாம் காமிச்சிட்ருப்பாங்க கூட ரொம்ப நாங்கள் பெருமாளாக சொல்லிட்டுருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஆன டான்ஸ் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இடத்த காட்டுங்க. கொஞ்சம் அதிகமாக பார்த்தீங்கன்னா என்னன்னாக்க என்ன சொல்ல வரேன் நான் அப்படிதான் சொல்லுவேன். அது நாளாக கரெக்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு கலாய்க்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் கலாய்ச்சிருங்க. தப்பு கிடையாது. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். இந்த பேக்கை போட்டு நடக்கிறது ரொம்ப மூச்சு வாங்குது. அவ்வளோதான். நம்ம உட்காந்து கிடந்தால் வந்து ஒரு காலத்தில் எம்ஜிஆர் இதெல்லாம் வந்து டான்ஸ் ஆன இடம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே இந்த கப்புள் டான்ஸு ரொமான்டிக் டான்ஸு அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பண்ணிட்டு தப்பு இல்லை. அந்த இடத்துக்கு நம்மளும் வந்திருக்கோம். நம்ம ஒரு 30-40 வருஷம் இருப்போம். அதுக்கப்புறம் நம்மளும் போயிடுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்துட்டுருப்பாங்க. இருக்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு உங்களால் எது முடியுமோ ட்ராவல் பண்ணிடுங்க. ஆனால் மனசு கஷ்டமாக மட்டும் இருந்துடாதீங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மேக் யுவர் சோல் ஹாப்பி. அவ்வளோதான் நான் வைக்கிறேன். முன்னால் வந்து ஆப்போசிட் நடந்து வந்துட்டுருக்காங்க. வெக்கமாக இருக்கிறது. தொட்டி மாதிரி இருக்கிற பாக்ஸு அந்த பெரிய பாக்ஸ் தான் வந்து அந்த வாட்டர் டான்ஸ் உண்டான ஏரியா. அங்கே தான் நைட் டைமில் செம டான்ஸ் இதெல்லாமே இருக்கும். நான் எதாவது ரெஃபரன்ஸ்க்கு ஒரு வீடியோ யாராச்சும் போட்டிருந்தாங்கன்னா இதை எடுத்து போடுறேன் பாருங்கள். நல்லாயிருக்கும். இங்கே தான் சின்ன வயசாக இருக்கும் வந்துருக்கு. இது வந்து உட்காருவாங்கள்ல இந்த மாதிரி. நம்ம நைட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். நைட் செம்ம டயர்டுன்னு சொல்லி தூங்கிட்டோம். பரவாயில்ல. நீங்கள் வந்து மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். பார்ட்டி செட்டப்புக்கு தான் ஃபுல்லாக அந்த ஃபோக்கஸ் லைட்டு அந்த தண்ணியோட வால்ஸு இதெல்லாமே அப்படியே இருக்குது. ஃபுல்லாக அந்த இடத்துல வச்சுருக்காங்க பாருங்கள். இது அப்புறம் இந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ்க்கு அந்த லைட்டு இதெல்லாமே இருக்கும். செமையாக இருக்கும். இப்போ கிளைமேட் வந்து நம்ம வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக சில்லாக ஃபீல் ஆகுது. நல்லா ஆயிடுச்சு கிளைமேட்டு. கூட்டமே கிடையாது. பிகாஸ் இது வந்து சீசன் இல்லை. ஏன்னா வந்து ஸ்கூல் டைம் லீவு அந்த டைமில் மட்டும் தான் மோஸ்ட்லி நல்ல பீக் ஹவர்ஸாக இருக்கும். ரெண்டு பீக் ஹவர்ஸுங்கிற மாதிரி பீக் டைமாக இருக்கும். அப்போ மட்டும் நல்ல கூட்டம். அதுக்கப்புறம் ஏன்னா இங்கே வந்து போனால் ஒரு 3 days or 4 days ட்ரிப் அந்த மாதிரி வருவாங்க. மற்றவங்கிற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அதனால வந்துட்டு இதாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி டைமில் விசிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் நான் அந்த மாதிரி இதுதான் கூட்டம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நல்லாயிருக்கும். கூட்டம் இருந்தாலும் தப்பு இல்லை. நமக்கு எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா அப்படியே காமிச்சதுக்கு ஆப்போசிட் சைடு அப்படியே இதெல்லாம் அந்த டான்ஸிங் ஆன இடம். இந்த இடம்லாம் அந்த சைடு தான். நம்ம வந்து அப்படியா லாஸ்ட் இருந்தோம். இந்த லாஸ்ட்டில் இப்போ வந்து இந்த பக்கம் வந்துருக்கோம். நம்ம அப்படியே நேர் ஆப்போசிட் இதுக்கு தான் வந்துட்டு இந்த இடத்துல டான்ஸ் ஆடுவாங்க. அப்படியே ஸ்டெப்ஸை பிடிச்சி டான்ஸ் ஆடுறது. கையை பிடிச்சி மேலே ஏறுவாங்க. காட்டுற பாருங்க உங்களுக்கு. இந்த இடத்துக்கு தான் வந்து அந்த டான்ஸிங் சரியா சூப்பராக இருக்குல்ல. அப்படியே அந்த லாஸ்ட்ல இருந்தோம். அந்த லாஸ்ட் என்ன தெரியாது. தெரிஞ்சுன்னா ஓகே. அந்த லாஸ்ட்ல இருந்து அப்படியே ஆப்போசிட்ல வந்திருக்கோம். நல்லா இருக்கு. எனக்கு வேற தூக்க முடியலன்னு சொல்லி முன்னாலே வச்சுட்டு வந்துட்டேன். முன்னாடி இருக்கு அங்கே 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 இருக்கு. அடிக்கடி அங்கே இருக்கு பார்க்க வேண்டியதாக இருக்கு. யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்களா இல்லை செக்யூரிட்டிக்கு எடுத்து வச்சுட்டாங்களா யாருன்னு தெரியாமல் பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். போய் பார்த்துருவோம்.
அவ்வளோதான், பேக் எடுத்துகிட்டு கிளம்புற அந்த இடத்த விட்டு. இந்த வீடியோ எனக்கு முடிஞ்ச அளவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட் எது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஏதாவது கொஞ்சம் வந்து இப்போ தான் பேசி பழகிட்டு இருக்கேன். இவங்களும் கேமரா பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுது, இடத்துக்கு மேலே நின்றுட்டு இருந்தாங்கன்னா. இப்போ கொஞ்சம் ஃபேர்னஸ் எல்லாம் விட்டுருக்கேன். இது நான் சோலோ ரைடாக தான் வந்திருக்கேன். அந்த சோலோ ரைடோட மற்ற வீடியோஸ் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும், மேலே மறக்காமல் பாருங்கள். அதுபோல் நம்ம இன்ஸ்டாவில் வந்து ரைடர் எஸ்சிஜின் சேம் நேம் தான். ஃபாலோ பண்ணுங்கள். ரீல் டைப் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கும். பாய்.